இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே ஒரு சின்ன ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து கீழே வந்திருக்கிறாங்க. இதில் என்னங்க சொல்லியிருந்தேன், மந்த்லி டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி எல்லா கேண்டிலுமே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 99% வந்து ஒரு விக்கோட தான் வந்து முடியும். இந்த மாதிரி இருக்கு இல்லையா, கோடாக வந்து இருக்கு இல்லையா, அந்த மந்த்லி கேண்டில் வந்து முடியும் போது இந்த மாதிரி கோடோட தான் முடியும். அப்படி கோடு இல்லாமல் இருக்குதுன்னா அந்த மந்தோட கடைசி 2-3 நாட்கள் வந்து டவுன் ட்ரெண்டில் கூட வந்து போகலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட் வந்து கீழே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி கீழே வந்து போச்சுன்னா எது முக்கியமான பாயிண்ட்டு இந்த மாதிரி வரைஞ்சி கொடுத்துருந்தேன். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களே வந்து பார்க்கலாம். நேற்று இந்த கோடு வந்து வைக்கல, இன்றைக்கி கீழே வந்து இந்த கோடு வந்து வச்சிச்சு. டவுட் இருக்குது அப்படின்னா நேற்றோட வீடியோ வந்து ஜஸ்ட்டு வந்து பாருங்கள். நான் இந்த பாயிண்ட் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ நிஃப்டியில் வந்து 5 மினிட் டைம் ஃப்ரேம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த 25,520 இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னு நிஃப்டி வந்து கீழே வந்து போகலாம். இந்த மாதிரி நான் வரைஞ்சி கொடுத்துருந்தேன். பிரேக் அவுட் ஆன இடத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 53 புள்ளி கீழே வந்து வந்திருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் கீழே வந்து போயிருந்தாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு டார்கெட் வந்து கிட்ட இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணீங்களா இல்லை லாஸ் வந்து பண்ணீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் நேற்றே டவுன் ட்ரெண்டை தான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுமே ஒன்று நடந்துச்சுங்க. 5 மினிட் டைம் ஃப்ரேமில் இந்த முக்கியமான ப்ரீவியஸ் கை இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இந்த மாதிரி கீழே வந்து முடிஞ்சாங்க. எப்போதுமே இந்த மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் கையை மார்க்கெட் இந்த மாதிரி மேலே ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து வராங்க அப்படின்னா அன்னைக்கான மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. அது இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பேட்டர்னாக இருந்தாலும் சரி, இல்லை என்ன பேட்டர்ன் என்ன ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி முக்கியமான இடத்துல மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்து வந்துட்டாங்க அப்படின்னாலே அது நல்லா வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். இதுவே ஒரு சின்ன ட்ரிக் தான், இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னைக்காச்சும் ட்ரேடு வந்து பண்ணும்போது இந்த மாதிரி நடக்கும் போது யூஸ் ஆகும். ஓகே, இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு டவுனில் வந்து கீழே வந்திருக்குது. ஸ்டாக் எல்லாமே பாதி ஸ்டாக் வந்து நல்லா மேலே போனாங்க, பாதி ஸ்டாக் கீழே வந்து போனாங்க. ஆனால் காலையில் நல்லா இருந்துச்சுங்க. காலையில் நிறைய ஸ்டாக் வந்து மேலே போய் பெரிய பெரிய ப்ராஃபிட்லாம் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் மதியத்துக்கு மேலே வந்து கீழே வந்து விழுந்தாங்க. இப்போ நாளைக்கான மார்க்கெட் கீழே வந்து விழுவாங்களா மேலே வந்து போவாங்களா, எது முக்கியமான ப்ரீவியஸ் கை, எது முக்கியமான ப்ரீவியஸ் அப்படிங்கலாம் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் ட்ரேடிங் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நான் கோர்ஸ் எடுக்கிறது, கால்ஸ் கொடுக்கறது, ஒரு குரூப் எடுத்துகிட்டு அதில் டெய்லி வந்து கால்ஸ்லாம் வந்து கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து பண்ணுறது கிடையாதுங்க. அதை ஃபாலோ பண்ணி போகிறதும் நல்லது வந்து கிடையாது. எப்போ நீங்கள் ஓனாக வந்து கற்றுக்கிட்டு உங்களால் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியுதோ அது மட்டும்தான் நிரந்தரமான ப்ராஃபிட். அது வரைக்கும் நீங்கள் கால்ஸ் வாங்கி ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ணுறீங்கன்னா ஒரு லக்கில் வந்து வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களாம் வந்து ஓனாக வந்து ட்ரேடு வந்து பண்ண பாருங்கள். ஸோ நான் வந்து அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணுறது கிடையாது. நான் ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேன் என் வாழ்க்கையில். அதில் 3 ட்ரேடிங்கான புத்தகம், ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் பாகம் 1, பாகம் 2, தஞ்சையின் வாசம், ராயலின் மகுடம், இந்த மாதிரி 5 புத்தகம் எழுதியிருக்கேன். நீங்கள் ட்ரேடிங்கை வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஆசான் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 இதை வாங்கி வந்து படித்து பாருங்கள். பாகம் 1 வந்து பிகினர்ஸ்க்காக, ட்ரேடிங்கை பற்றி எதுவுமே தெரியாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்து கற்றுக்கலாம் பாகம் 1. பாகம் 2ல் வந்து எல்லாமே அட்வான்ஸாக வந்து கற்றுக்கலாம். ஆப்ஷன் பையிங் பற்றி, செல்லிங் பற்றி, ஸ்விங் ட்ரேடிங் பற்றி அட்வான்ஸாக வந்து கற்றுக்க முடியும். பாகம் 3ல் வந்து நஷ்டமே இல்லாமல் ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்குதோ, என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி இருக்குதோ அதை வந்து கொடுத்துருப்பேன். ஸோ டைம் இருந்துச்சுன்னா புத்தகம் வாங்கி படித்து பாருங்கள். இந்த 3 புக்கு நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் 100 புத்தகம் வச்சு படித்து முடிப்பீங்க. ஏன்னா ஒரு கதை மூலியமாக சொல்லி கொடுத்துருப்பேன். படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அடுத்த புத்தகத்தையும் வாங்கி படிக்க ஆரம்பிப்பீங்க. சரி, ஓகேங்க. அதே மாதிரி ஃப்ரீ கோர்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நான் ஒரு தனியாக ஒரு கோர்ஸ் வந்து எடுக்கிறது கிடையாது. ஆனால் எடுத்தேன் அப்படின்னா அது என்னெல்லாம் சொல்லி கொடுப்பணும் அதை வந்து நான் ஃப்ரீயாக வந்து ஒரு கோர்ஸாக வந்து எடுத்திருக்கேன். புத்தகம் 3 புக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ கோர்ஸை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். சரி, ஓகேங்க. முதல்ல நம்ம சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸில் நான் சொன்ன மாதிரி, நேற்று சொன்ன மாதிரி இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வந்து ஃபார்ம் ஆகிட்டு மேலெலாம் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க. இங்கேயே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு மேலே தான் போகப்போன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நல்ல ஒரு சேனல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரியுமே இருந்துச்சு. ஸோ பிரேக் அவுட் வந்து பண்ணாங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சு, நிறைய ஸ்டாக்கு வந்து கீழே வந்து வந்துருந்துச்சு. இதை ஃபாலோ பண்ணி நிறையா வந்து மேலே வந்து போச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு என்ட்ரி வந்து கொடுக்க முடிஞ்சு. இங்கே ஒரு என்ட்ரி வந்து நான் கொடுத்தேன். ஸோ நல்லா ஸ்டாக்கில் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது. இனிமேலும் கொடுக்கணும்னு நம்புகிறேன். ஸோ 1 டே டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து போய்கிட்டு இருக்குது. நம்ம 1 ஹவரில் வந்து பார்த்துடலாங்க. 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை சென்செக்ஸில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஹை தான்.
நம்ம 5 மினிட்ல குறைச்சி கொடுக்கலாம், நாளைக்கு ட்ரேட் வந்து பண்ணுற மாதிரி மாற்றி கொடுக்கலாம். ஆனால் 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் 84,100 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறானா மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா 83,180 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம். 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல மாற்றி வந்து கொடுக்க முடியும் இல்லையா? எஸ், 5 மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ் கை இந்த ஒரு டபுள் டச் தான். இந்த மாதிரி டபுள் டச் எடுத்து கீழே வந்து வந்திருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை நாளைக்கு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 5 மினிட்ல. ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் லோ இருக்குது. ஆனால் மார்க்கெட்டு வந்து இதுக்குள்ளே வந்து ஓப்பன் ஆகணுங்க. ஒருவேளை ஒரு கேப் ஒன்று கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக வந்து வரைகிற மாதிரி இருக்கும். நாளைக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகி கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம கீழே வந்து போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? லைவ் மார்க்கெட்டில் ஓனை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடு வந்து பண்ணுங்கள். ஓகே, அப்படி நிஃப்டி வந்து பார்த்துடலாம். நிஃப்டியில் 1 டே டைம் ஃப்ரேமில் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து மேலே வந்து போய்கிட்டு இருக்காங்க. இதில் நிஃப்டியில் தான் அப்படிலாம் வந்து வரைஞ்சி கொடுத்துருந்தேன். ஓகே, ரிமூவ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்காங்க. 1 ஹவரில் வந்து நம்ம பார்த்துடலாம். 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை சென்செக்ஸ் மாதிரியே தாங்க இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் ஹை வந்து இருக்குது. 25,650 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 1 ஹவரில் மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 25,365 அப்படியே வந்து 5 மினிட்ல வந்து பார்த்துடலாம். 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா டபுள் டச் தாங்க. சென்செக்ஸும் நிஃப்டியும் ஒரே மாதிரி தான் போக போகுது. ஸோ அதே மாதிரி வரைஞ்சிக்கலாம். நீங்களும் கொஞ்சம் ஓனாக வந்து வரைஞ்சி ப்ராக்டிஸ் வந்து பண்ணி பாருங்கள். என்னை பார்த்து மட்டுமே வரைஞ்சி ட்ரேடு வந்து பண்ணாதீங்க. நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஓனாக வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கோங்க. நான் வரைகிறது நீங்கள் வரைகிறது ஒரே மாதிரி இருக்கா எல்லாம் செக் பண்ணி வந்து பாருங்கள். இதே தான் இப்படி வரைகிறீங்க இல்லையா, இதுவே நீங்கள் ஸ்டாக்கில் வரைஞ்சி ட்ரேடு வந்து பண்ண முடியும். எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே இப்படி வரைஞ்சி ட்ரேடு வந்து பண்ண முடியும். டார்கெட் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகவும் கம்மியாகவும் நீங்கள் போட்டுக்கணும். சரிங்களா? ஓகே, ப்ரீவியஸ் லோ 5 மினிட்ல அப்படின்னா இந்த ஒரு லோ தான். நல்ல ஒரு சப்போர்ட் லைனில் மேலே வந்து வந்திருக்காங்க. பார்க்கலாம், மேபி இங்கேருந்து மேலே போய் பிரேக் அவுட் வந்து பண்ணாலும் என்ட்ரி தான் கொடுக்க போகிறோம். கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாலும் என்ட்ரி தான் கொடுக்க போகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும் பண்ணுங்கள், அதிகமான ட்ரேடு வந்து பண்ணாதீங்க. 25,470 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க. நிஃப்டி வந்து கீழே வந்து போகலாம். அப்படியே வந்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாங்க. பேங்க் நிஃப்டியில் முக்கியமான பாயிண்ட்டு 1 டே டைம் ஃப்ரேமில் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து நல்லா கீழெலாம் வந்து வரலை, கொஞ்சமாக தான் கீழே வந்து வந்தாங்க. பிரேக் அவுட் கூட வந்து பண்ணல. நிஃப்டி சென்செக்ஸ் பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க, ஆனால் பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் வந்து பண்ணல. சரிங்களா? 1 டேயில் பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹையில் தான் இப்போ கூட இருக்கிறாங்க. ஒரு நாள் 2 நாள் வந்து கீழே வந்து வந்தாலும் கிளியரான அப் ட்ரெண்டில் வந்து இருக்குது. அதே மாதிரி ட்ரேடிங்கில் வந்து சைக்காலஜி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும்தான் பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இஷ்டத்துக்கு வந்து ஸ்கேல்பிங் வந்து பண்ணுற மாதிரி சும்மா என்ட்ரி கொடுக்குறேன் ப்ரோ, 400 ப்ராஃபிட் பண்ணுறேன், 500 ப்ராஃபிட் பண்ணுறேன், அப்படி ட்ரேடு வந்து பண்ணுறீங்கன்னா நீங்கள் 3 மாதத்துக்கு மேலே ட்ரேடிங்கில் வந்து இருக்க மாட்டீங்க. நான் உண்மையே உள்ளபடி சொல்கிறேன். நீங்கள் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ட்ரேடிங் அப்படி கிடையாது. சும்மா 400 500 இங்கே ப்ராஃபிட் பண்ண முடியாது. நம்ம விளையாடுறதுக்கு வரல. இது ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸ். நீங்கள் 10,000 போட்டு ஒரு 200 300 எடுக்கும்போது ஈஸியாக இருக்கலாம், பெரிய பணம் கிடையாது, லாஸ் ஆனாலும் சொல்லி இருக்கலாம். ஆனால் அதுவே 10 லட்சம் போட்டு 1 கோடி போட்டு நீங்கள் பண்ணும்போது தான் அது கஷ்டம் தெரியும். ஏன்னா லாஸும் அதுக்கேற்ற மாதிரி வந்து வரும் இல்லையா? இந்த மாதிரிலாம் ட்ரேடு வந்து பண்ணாதீங்க. ப்ராப்பரான வழிகள் எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் மனசு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மனசை உறுதிப்படுத்தினா மட்டும்தான் நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து ஜெயிக்க முடியும். மனசை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நிறைய புத்தகங்கள் படிங்க. என்னோடய புத்தகத்தை மட்டும் சொல்லலை, எல்லா புத்தகத்தையுமே வாங்கி வந்து படிங்க. புத்தகம் படித்தாலே அறிவு வந்து வளரும், பொறுமை கிடைக்கும். அந்த பொறுமையை யூஸ் பண்ணி ட்ரேடிங்கில் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். உங்களை ஜெயிக்கிறதுக்காக காலைல சீக்கிரமாக எழுந்திரிங்க. இதை பற்றி உங்களை ஜெயிக்கிறதுக்காகவும் காலைல சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதுக்காகவும் ரைட்டர் மருதுபாண்டியன் சேனலில் வந்து ஒரு வீடியோ வந்து நாளைக்கு நான் போடுறேன். எனக்கு எடுத்து வச்சுட்டேன், எடிட் பண்ணணும், நாளைக்கு வந்து போடுறேன். அதை நீங்கள் நிச்சயமாக வந்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ பேங்க் நிஃப்டியில் 1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹைங்க. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டு. எனக்கு தெரிஞ்சு 5 மினிட்லையுமே அதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எஸ், பேங்க் நிஃப்டி இன்றைக்கி பெருசாக வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணல. ஆனால் நிஃப்டியை விட சென்செக்ஸை விட நாளைக்கு பேங்க் நிஃப்டி நல்லா வந்து போவாங்க. அதனால் சேஃபாக நம்ம ட்ரேட் வந்து பண்ணியாகணும். 57,130 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா பேங்க் நிஃப்டி கீழே வந்து போகலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா 57,530 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம்.
ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.